ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். விபி டேஸ்லேருந்து 3 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டீப் ஃப்ரை பேன் தான். லிட்டோடு வர்றதுனால டீப் ஃப்ரைக்கு மட்டும் இல்லாமல் நிறைய டிஷ்ஷஸ்மே இதில் செய்யலாம். மெயினாக மீன் குழம்பு செய்கிறதுக்குலாம் இது சூப்பராக இருக்கும். செகண்ட், இந்த ஃப்ரை பேன் உடன் ஹேண்டலாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பாக இருக்குது. சுக்கா வறுவல் செய்கிறதுக்குலாம் இது ஆப்டாக இருக்கும். தேர்ட், இந்த பிரியாணி பாட் சிலிக்கான் ஹேண்டலோடு வருது. இதில் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா 2 மூடி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஸ்டீல் மூடி, இது பிரியாணி தம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், இந்த கிளாஸ் லிட்டு கிரேவி குழம்பு செய்கிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பொடியை கட் பண்ண பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், அரை கொடை மிளகா, ஒரு கைப்பிடி கோஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கட் பண்ண 200 கிராம் காளான், தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் காளான் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காம பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. லாஸ்ட்டாக இதில் உதிரியாக வடித்த பாஸ்மதி சாதம், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி. விபி டேஸ் பாத்திரம் எல்லாமே பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கும். அதனால குக்கிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. நீங்கள் இண்டக்ஷனில் கூட குக் பண்ணிக்கலாம்.